தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம் அருள்மிகு ஸ்ரீ கிரிராஜ கன்னிகாம்பாள் சமேத ஜலநாதீஸ்வரர் கோவில் திருவூரல் என்று அழைக்கப்பட்ட தக்கோலம் தலத்தில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோவில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அவர்களால் பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும். மேலும் இது தொண்டை நாட்டு தலங்களில் 12வது திருத்தலம். இந்த திருக்கோவில் வட ஆற்காடு மாவட்டத்தில் அரக்கோணம் வட்டத்தில் அமைந்துள்ள தக்கோலத்தில் அமைந்துள்ளது. இந்த தல இறைவனின் திருவடியிலிருந்து நீர் வந்ததால் திருவூரல் என்று பெயர் பெற்றது. இந்த திருக்கோவிலின் தல வரலாறு பற்றி சற்று அறிவோம். உத்தி முனிவரின் மகன் தீர்க்கதா. இவர் தேவகுருவான பிரகஸ்பதியின் தம்பி. அவர் யாகம் நடத்தும் சமயம் ஆசிரமத்திற்கு அருகே வந்த காமதேனு பசுவை கண்ட தீர்க்கதா யாகத்திற்கு வருவோரை உபசரிக்க உதவுமாறு வேண்டினாராம். அதற்கு காமதேனு பசு இந்திரன் சொல்லாமல் அவரது ஆசிரமத்தில் தங்க இயலாது என மறுத்துவிட்டது. இதனால் தீர்க்கதா முனிவர் அந்த காமதேனு பசுவை கட்டிப்போட முயன்றார். இதனால் கோபமுற்ற காமதேனு அவரை சபித்து விட்டது. அந்த சாபத்திற்கு விமோசனம் பெற நாரதரிடம் அறிவுரை வேண்டினார் தீர்க்கதா முனிவரின் தந்தை உத்தி முனிவர். நாரதரது அறிவுரைப்படி திருவூரல் வந்து சிவபெருமானை வழிபட்டு மகனுக்கு சாப விமோசனம் வேண்டினார். இறைவன் சிவபெருமான் நந்தியை வழிபட்டு அவரது வாயிலிருந்து தெய்வ கங்கையை வரவைத்து அந்த தீர்த்தம் கொண்டு தம்மை வழிபட்டால் சாப விமோசனம் கிட்டும் என்று முனிவரிடம் கூறினார். அதன்படி தீர்க்கதா செய்து சாப விமோசனம் பெற்றார் என்கிறது புராணம். இதனால் இந்த தல இறைவன் ஜலநாதீஸ்வரர் என்ற பெயரில் வழிபடப்பட்டு வருகின்றார். புராணத்தின்படி இன்னொரு குறிப்பும் சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் இந்த பகுதி வெள்ள நீரில் மூழ்கியது. அது சிவனின் பாதியை அடைந்தது. அந்த சமயம் பார்வதி பயத்தில் சிவனை தழுவியதாக நம்பப்படுகிறது. ஆற்று வெள்ளத்தில் மணல் லிங்கம் கரைந்து விடுமோ என்ற அச்சத்தில் பார்வதி தேவி லிங்கத்தை அணைத்தபடி இருப்பதாக ஐதீகம். இந்த திருக்கோவில் கோபுரத்தில் மார்க்கண்டேயருக்காக சிவபெருமான் காலனை காலால் எட்டி உதைத்து அருள் செய்த காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் நந்தி தீர்த்தம், பார்வதி தீர்த்தம் என 2 தீர்த்தங்கள் உள்ளன. ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மழையின் போது பயிர்கள் வளமாக இருக்கும் போது சிவனின் லிங்க உருவம் சிவப்பாகவும், வறட்சியின் போது வெண்மை நிறமாகவும் இருக்கும். எனவேதான் இங்கு உறைந்திருக்கும் சுயம்புலிங்க உருவான இந்த தல இறைவன் உத்தராயண காலத்தில் இளம் சிவப்பு நிறத்திலும் தட்சணாயன காலத்தில் வெள்ளை நிறத்திலும் காட்சியளிக்கிறார். மணலால் செய்த சுயம்புலிங்கம் என்பதால் இவருக்கு மஞ்சள் காப்பு மட்டுமே செய்யப்படுகிறது. மரணத்தின் அதிபதியான யமதர்மராஜன், 7 தெய்வீக தாய்மார்கள், உத்தாதி முனிவர்கள் மற்றும் தீர்த்தர் ஆகியோர்
சிவனை வழிபட்ட தலம் இது என்று நம்பப்படுகிறது. மேலும் இந்த தலம் தக்கன் தலையை கொய்த தலம் என்பது ஐதீகம். குசஸ்தலை என்றழைக்கப்படும் கல்லாற்றுக் கரையில் அமைந்த இந்த தலத்தில் சம்பர்த்த முனிவர் என்பவர் வழிபட்டு வந்துள்ளார். அந்த சமயம் இங்கு நந்தியின் வாய் வழியே கங்கை நீர் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த திருக்கோவிலுக்கு 1543ஆம் ஆண்டு விஜயநகர மன்னர் வீரபிரதாப சதாசிவராயர் அவர்களால் ராஜகோபுரம் அமைக்கப்பட்டது என்று அறிகிறோம். இங்கு சிவன் ஜலநாதீஸ்வரராக வணங்கப்படுகிறார். அவரது மனைவி பார்வதி கிரிராஜ கன்னிகாம்பாள் என்று அழைக்கப்படுகிறார். நாயன்மார்களால் எழுதப்பட்ட தேவாரம் 7ஆம் நூற்றாண்டின் தமிழ் சைவ நியதிப் படைப்பில் முதன்மையான தெய்வம் இது என்று போற்றப்படுகிறது. மேலும் இந்த தலம் பாடல் பெற்ற ஸ்தலம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திருக்கோவிலின் வரலாறு என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். இந்த திருக்கோவில் முதலில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. பொது ஆண்டு 866 மற்றும் பொது ஆண்டு 1004 காலத்தில் கட்டப்பட்ட பெரும்பாலான சோழ கோயில்கள் சில இராணுவ நிகழ்வுகள் அல்லது அரசியல் பிரச்சாரங்களுடன் தொடர்புடையவை. பொது ஆண்டு 940 பராந்தக சோழ காலத்தின் போது சோழர்களுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் இடையே நடந்த தக்கோலம் போர் தமிழ் பகுதியில் நடைபெற்ற மிகப்பெரிய போர் என்று அழைக்கப்படுகிறது. பராந்தக சோழனின் மகன் ராஜாதித்தன் பிரச்சாரத்தில் கொல்லப்பட்டான் மற்றும் 3ஆம் கிருஷ்ணா என்பவர் தஞ்சை மற்றும் காஞ்சியை வென்றவர் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். திருக்கோவிலில் 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய 4 கல்வெட்டுகள் கோயிலில் ஈடுபட்டுள்ள கோயில் பெண்களை அடையாளப்படுத்துகின்றன. இந்த திருக்கோவிலின் கட்டிடக்கலை பற்றி பல பிரமிக்க வைக்கும் தகவல்கள் கிடைக்கின்றன. திருக்கோவிலில் 3 அடுக்கு நுழைவாயில் கோபுரம் உள்ளது. கோவிலின் அனைத்து சன்னதிகளும் செறிவான செவ்வக கிரானைட் சுவர்களால் சூழப்பட்டுள்ளன. கோயில் சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. ஜலநாதீஸ்வரரின் உருவம் மத்திய சன்னதியில் லிங்க வடிவில் உள்ளது. லிங்கத்தின் உருவம் மணலால் ஆனது. ஆவுடையார் மீது மட்டுமே புனித அபிஷேகம் செய்யப்படுகிறது. சன்னதிக்கு செல்லும் மகா மண்டபத்தில் மேற்கு நோக்கி சிவனின் துணைவியான கிரிராஜ கன்னிகா சன்னதி அமைந்துள்ளது. கொடிமரம் மற்றும் மகாமண்டபம் வழியாக மைய சன்னதியை அடையலாம். இந்த இரண்டும் நுழைவாயிலின் அச்சில் அமைந்துள்ளன. சிவபெருமானின் மத்திய சன்னதி தெற்கு நோக்கிய நுழைவாயிலை கொண்டுள்ளது. இந்த சன்னதியை சுற்றி வலம் வரலாம். இந்த திருக்கோவிலின் மேற்கு பகுதியில் இயற்கை நீரூற்றுகள் அமைந்திருக்கின்றன. இது நந்தியின் சன்னதி வழியாக நிரம்புகிறது. நந்தியின் வாயிலிருந்து தண்ணீர் வருவதால் அதற்கு போகேஸ்வரர் கோயில் என்று பெயர்.
இந்த திருக்கோவிலில் மற்ற சிவன் கோயில்களைப் போலவே விநாயகர், முருகன், நவக்கிரகங்கள், சண்டிகேஸ்வரர் மற்றும் துர்க்கை ஆகியோரின் சன்னதிகள் பிரதான சன்னதியின் பிரகாரத்தை சுற்றி அமைந்துள்ளன. மேலும் இந்த திருக்கோவிலில் பல்லவர் காலத்தைச் சேர்ந்த விஷ்ணு துர்க்கை, பிரம்மா, தட்சிணாமூர்த்தி, விநாயகர் மற்றும் துர்க்கை ஆகியோரின் அழகிய கோஷ்ட மூர்த்திகள் பிரதான சன்னதியின் சுவர்களில் காணப்படுகின்றன. இந்த திருக்கோவில் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் போலவே உள்ளது. இது பல்லவர்களின் ராஜசிம்மத்திற்கு முந்தைய பாணியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கிருக்கும் சிவபெருமான் இடது மற்றும் வலது கைகளில் ஜபமாலை மற்றும் கோடாரியை ஏந்திய நிலையில் அமர்ந்த நிலையில் உள்ளார். சிவபெருமானுக்கும் உமாதேவிக்கும் இடையில் நின்ற கோலத்தில் ஸ்கந்தர் காணப்படுகிறார். தமிழ் சைவ நாயனார்கள் சம்பந்தரின் ஆரம்பகால மற்றும் இடைக்கால தேவார பாடல்களில் போற்றப்பட்ட 275 பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். பெரிய புராணம் சைவ சமயத்தைச் சேர்ந்த 63 நாயன்மார்கள் பற்றிய ஆய்வுக் கட்டுரை கோயிலைப் பற்றிய விவரத்தை தருகிறது. கோயிலின் ஸ்தல புராணம் ஓரியூர் புராணம் கோவிலின் நந்தியை குறிக்கிறது. இங்கு நடைபெறும் திருவிழாக்கள் என்னென்ன என்று காணலாம். திருவிழா காலங்களிலும் தினசரிகளிலும் கோவில் பூசாரிகள் பூஜைகள் செய்கிறார்கள். இந்த திருக்கோவிலில் 4 கால பூஜைகள் செய்யப்படுகின்றன. காலை 8 மணிக்கு காலசாந்தி பூஜை, 12 மணிக்கு உச்சிகால பூஜை, மாலை 6 மணிக்கு சாயரக்ஷை பூஜை, இரவு 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜை ஆகியன நடைபெறுகின்றன. ஒவ்வொரு சடங்கும் அபிஷேகம், அலங்காரம், நைவேதனம் மற்றும் ஜலநாதீஸ்வரர் மற்றும் கிரிராஜ கன்னிகாம்பாளுக்கு தீப ஆராதனை என்று முறைப்படி நடக்கிறது. திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை போன்ற வாராந்திர சடங்குகள், பிரதோஷம் போன்ற இருவார சடங்குகள் மற்றும் அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி மற்றும் சதுர்த்தி போன்ற மாதாந்திர விழாக்கள் நடைபெறுகின்றன. தமிழ் மாதமான சித்திரையில் பிரம்மோற்சவம் கோவிலின் மிக முக்கியமான திருவிழாவாகும். இது சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமியை தொடர்ந்து வருகிறது.
வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பாக இந்த கோவிலில் வலது காலை தொங்கவிட்டு இடது காலை குறுக்கே இட்டது மாதிரியான கோலத்தில் தட்சிணாமூர்த்தி காட்சி தருகிறார். இந்த அபூர்வ தட்சிணாமூர்த்தி ஔர்வ தட்சிணாமூர்த்தி என அழைக்கப்படுகிறார். இவர் இடதுபுறமாக தலையை சாய்த்தபடி உள்ளார். கர்ப்பகால வேதனைக்கு செவிசாய்த்து அந்த வேதனைகளை ஏற்றுக்கொள்பவராக அருள் செய்வதால் இவர் தலை சாய்த்து அமர்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஔர்வ என்பது சித்தர்கள் சூட்டிய பெயர் என சொல்லப்படுகிறது. இந்த நாமத்தை ஆண்கள் தியானித்து வந்தாலே பல பிறவிகளிலும் செய்த தவறுகள், பாவங்கள் பொடி பொடியாகும். தக்கோலத்தில் அருள் புரியும் ஔர்வ தட்சிணாமூர்த்தியை அடிப்பிரதட்சணம் செய்து வணங்கி வந்தால் சுகப்பிரசவம் ஏற்படும் என்பது இந்த தலத்திற்குரிய சிறப்பு வாய்ந்த வேண்டுதலாக உள்ளது. ஔர்வ தட்சிணாமூர்த்தி கருவறையின் சுற்றுப்புறத்தில் இல்லாது தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார். பெண்கள் குழந்தை வரம் வேண்டியும் சுகப்பிரசவம் நடைபெற வேண்டியும் செல்லும் கோவில்களில் தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் திருக்கோவிலும் ஒன்று. இங்கு அம்பாளுக்கு பதிலாக தட்சிணாமூர்த்தி பெண்களுக்கு கர்ப்பகாலத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவராக அருள் புரிகிறார். பெண்களின் துன்பங்களை தலை சாய்த்து கேட்பது போல் தலையை ஒருபுறமாக சாய்த்தபடி தட்சிணாமூர்த்தி காட்சி தருகிறார். இந்த கோவிலில் தட்சிணாமூர்த்தியின் அருளை நாடி ஏராளமானோர் வருவதால் இங்கு மற்ற விழாக்களை விட குரு பெயர்ச்சி போன்ற விழாக்கள் மிகவும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. வியாழக்கிழமை அன்று இந்த கோவிலுக்கு அதிகமான பக்தர்கள் வருகிறார்கள்.
பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் மட்டுமின்றி ஆண்களின் காம எண்ணங்கள், பலவிதமான உடலுறவு சார்ந்த பிரச்சனைகள் ஆகியவற்றையும் சரி செய்து இல்லறத்தை நல்லறமாக்கவும் அருள் செய்பவராக இந்த தட்சிணாமூர்த்தி விளங்குகிறார். காலை 6 மணி முதல் இரவு 8:30 வரை இந்த திருக்கோவில் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.